ப்ரைஸ் லார்ட். எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? இன்றைக்கு ஒரு இன்சிடெண்ட் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். இது ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்த ஒரு இன்சிடெண்ட். அப்போ நான் ஆஃபீஸ் போயிட்டுருக்கும்போது வேகமாக ஒரு முதியவர் ஓடி என்கிட்ட, அம்மா உனக்கு ஒன்றும் ஆகலையே, நல்லா இருக்கல்ல நீ அப்படின்னு கேட்டார். ஒரே பதட்டமா. உடனே நான் நல்லா இருக்கேனே, எனக்கு எதுவும் ஆகலை அப்படின்னு சொன்னேன். இல்லைம்மா, ஒரு கார் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துச்சு, கண்டிப்பாக உன்னை இடிச்சிடும்னு நினச்சேன், ஆனால் பரவாயில்லம்மா, உனக்கு எதுவும் ஆகலை, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னாரு. சரிங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆஃபீஸ்க்கு நடந்து கொண்டு போயிட்டு இருந்தேன். அப்போ தான் எனக்கு தோணுச்சு, உண்மையாகவே அந்த தாத்தா சொல்லலை அப்படின்னா எனக்கு ஒரு கார் என்னை இடிக்க வந்ததே தெரிஞ்சிருக்காது. அப்போது நமக்கு பின்னாடி இவ்வளோ காரியங்கள் நடக்குது. உண்மையாகவே அன்றைக்கு நான் ஜீவனோடு இருந்ததுக்கு காரணம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் என்னை அன்றைக்கி காப்பாற்றிருக்காரு. ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, இந்த முதியவர் என்கிட்ட சொல்லும்போது அவ்வளோ பதட்டமாக சொன்னார், கண்டிப்பாக அந்த கார் ஒன்று இடிச்சிருக்குன்னு சொல்லி. அதுக்கப்புறம் தான் நான் உணர்ந்தேன், ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். இன்றைக்கும் பிரியமானவர்களே, வேதத்திலேருந்து ஒரு வசனத்தை நம்ம தியானிப்போம். எபேசியர் நிருபம் 6வது அதிகாரம் 16வது வசனம் இப்படியாய் சொல்கிறது, பொல்லாங்க நெய்யும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். பிரியமானவர்களே, பொல்லாங்க நெய்யும் அக்னி ஆஸ்திரங்கள். பொல்லாங்க நம்ம மேலே பிசாசானவன் நம்ம எதிராய் வீசுகிற எல்லா அம்புக்கும் நம்மளை விலகி பாதுகாத்து கொள்கிறது யார்? நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அன்றைக்கும் நான் நடந்து போகும்போது எனக்கு பின்னாடி இருந்து என் மேலே அந்த அக்னி ஆஸ்திரங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் மேலே அது படாதபடிக்கு என்னை பாதுகாத்து கொண்டவர். இன்றைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தின்படி உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு தனிப்பட்ட நபருக்கு விரோதமாய் பொல்லாங்கன் என்ன அக்னி ஆஸ்திரங்களை எடுத்துக்கொண்டு வந்தாலும் உங்களுக்கு முதுகுக்கு பின்னாடி உங்களுக்கு மறைவாக இருக்கிற கண்ணிகள் எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னைக்கு அந்த கட்டுகள் அந்த அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் விலக்கி உங்களை பாதுகாத்து கொள்ள போகிறார். அதனால் எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. ஐயோ எனக்கு இதாகிடுமோ, எனக்கு இப்படியாய் மாறி போகுமோ, எந்த எதிர்மறையான காரியம், திங்க் பாசிட்டிவ். எப்பொழுது நெகட்டிவான சிந்தனை உங்களுக்கு எடுத்துகிட்டே போகாதீங்க. ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார். இன்றைக்கி ஒரு சின்ன ஜெபம், ஷார்ட்டாக ஒரே ஒரு ஜெபம் பண்ணுறேன், என்னோடு கூட பண்ணுங்கள். உங்களுக்கு எதிரடையாக இருக்கிற எல்லா கையெழுத்தையும் இயேசுவானவர் அதை குலைத்து போட போகிறார். கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பான தேவனை, இன்றைக்கும் என்னோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க அப்பா. ஆண்டவரே, அவர்கள் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக அப்பா தற்செயலாய் ஆண்டவரே அவர்களை இந்த வீடியோ ஆன் பண்ணியிருக்கலாம்ப்பா. என் தேவாதி தேவன் அவர்களோடு இடைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க அப்பா. ஆண்டவரே, எல்லாம் பேசும்போது அப்பா முகத்துக்கு முன்பாக நல்லா தான் பேசுகிறாங்க, ஆனால் சொந்த கூட இருக்கிறவங்களே எனக்கு விரோதமாக எழும்புகிறார்களே, எனக்கு முதுகு பின்னாடி குத்துறாங்களேன்னு சொல்லி அநேக பிள்ளைகள் கலங்கி போயிருக்கிறாங்க அப்பா. இரவும் பகல் என்னால் தூங்க முடியல சிஸ்டர். ஆண்டவரே அப்பா, அப்படிப்பட்டு கலங்கியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே, அவர்கள் இருதயத்தில் எவ்வளோ பாரங்கள் ஆண்டவரே. அப்பா, என் கூட இருந்த நபரே இப்படி பண்ணிட்டாங்களே, என் சொந்த நண்பனே இப்படி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லி கலங்கி தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் தெய்வ நீரே ஆறுதல், என் தெய்வனாக இருங்கப்பா. அவர்கள் பின்னாடி இருக்கிற மறைவாக இருக்கிற எல்லா கண்டிகளுக்கும் எல்லா அக்னி ஆஸ்திரங்களுக்கும் நீர் விலகி இவர்களை பாதுகாத்து கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு மீதும் ஒரு பாதுகாப்பு உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினால் அப்பா. இந்த ஜபத்திற்கு அப்புறம் ஆண்டவரே அவர்களுக்கு பயம் இருக்கக்கூடாது ஆண்டவரே. என் தெய்வாதி தேவன் அப்பா, எல்லா பயத்தின் ஆவி எடுத்து போடுங்க அப்பா. ஆண்டவரே, அவர்களுக்கு ஆண்டவரே மரண பயம் இயேசுவின் நாமத்தினாலே அவர்கள் விட்டு எடுத்து போடுங்க ஆண்டவரே. எந்த காரியத்தை குறித்து பயந்து கொண்டு இருக்கிறார்களோ, இது நடந்துருமோ அது நடந்துருமோன்னு பின்னாடி இருக்கிற அவர்களுக்கு முதுகுக்கு பின்பாக இருக்கிற எந்த காரியத்தை குறித்து அவர்கள் யோசித்து கொண்டிருந்தாலும் என் தேவன் இப்பொழுதே அவர்கள் சிந்தனையில் அப்பா ஆண்டவரே நீர் அப்பா ஆண்டவரே அப்பா ராஜா எல்லா தீமையான எண்ணங்களையும் எடுத்து போட்டு அப்பா பாதுகாத்து கொள்ளும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பாதுகாத்து கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. உங்களுடைய கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். காட்